ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை ரொம்ப பிடிக்கும், அவங்கள நான் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அவங்கள மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும், லவ் பண்ணுற பர்சன் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஸோ அவங்கள நான் எதர்ச்சியாவாச்சும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இருக்கவங்களும் இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு 100% பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வேணும், எனக்கு தோணுது அப்படிங்கிற 2 வேர்ட்ஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் ஆசைப்படுறேன், எனக்கு தோணுது, எனக்கு அவங்க பார்க்கணுன்னு தோணுது, எனக்கு வேணும், இந்த மாதிரியெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த மாதிரியான வேண்டுதல், அதாவது நீங்கள் பாருங்கள், வேணும்னு கேட்குறீங்க, எனக்கு தோணுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? புரியுதுங்களா? எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை பார்க்கணும், எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை பார்க்கணுன்னு தோணுது. இந்த 2 விஷயமுமே கொஸ்டின் மார்க்காகவே தான் இருந்துகிட்ருக்கும். நீங்கள் எப்போ இந்த விஷயத்த மாற்றி உங்களோட மனசுக்குள்ளே ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். கிடைச்ச விஷயத்துக்கு ஹாப்பி ஆகணும், அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக். ஸோ கிடைக்காத விஷயத்த கிடைச்சா மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு மெடிடேஷன் நான் ரெஃபர் பண்ணேன். ஸோ மெடிடேஷன் பண்ணி உங்கள் ஒரு அமைதியான நிலையில் இருக்க மூளையும் மனசும் எந்த விதமான அலைச்சல்லையும் இல்லை, நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஒரு மெத்தட். ஓகேங்களா? நான் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன், நான் மெடிடேஷன் பண்ணும்பொழுது நான் ரொம்ப ஆசமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மெத்தடை அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் 100% உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களோட மூளையை திடீர்னு ரீப்ரோக்ராம் பண்ணி நடக்காத விஷயத்த நடந்தா மாதிரி எழுதவோ ஃபீல் பண்ணவோ உணர்வுகளை கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால உங்களோட மைண்டை ஃபர்ஸ்ட்டு ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் உங்களை மெடிடேஷன் பண்ண சொல்கிறது. மெடிடேஷன் பண்ணி உங்களோட மனசு ஒரு நிலையாக ஆனதுக்கப்புறமா தான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த பேப்பரில் க்ரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் யாரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய நேமை எழுதி, அவரை இன்றைக்கி நான் பார்த்துட்டேன், ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணி யூனிவர்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. ஓகேங்களா? அதில் நீங்கள் என்ன வேணாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், நாங்கள் 2 பேரும் இவ்வளோ வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தோம், அந்த மாதிரி ஸ்கிரிப்டாக எழுதி தேங்க்யூ யூனிவர்ஸ், இன்றைக்கி இதெல்லாம் நடந்தது, அதனால தேங்க் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது நீங்கள் ஒவ்வொரு உணர்வுகளையும் கொடுத்து எழுதணும். புரியுதுங்களா? நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் நினைக்கும் போது எந்த அளவுக்கு உணர்வுகளை கொடுத்து சந்தோஷப்படுவீங்க இல்லையா? இப்படியெல்லாம் போனோம், இந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்தோம், இந்த மாதிரியெல்லாம். ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போது ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த விஷயம் நடந்தா மாதிரியான ஃபீலிங்கை நீங்கள் கொடுத்து எழுதிட்டு லாஸ்ட்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு எப்போ அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலையை மூவ் ஆன் பண்ணிடுங்க. பாருங்கள், நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பே, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எதையாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு 24 மணி நேரமும் இதையும் பண்ணேன் அதையும் பண்ணேன், ஏன் எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கல அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் மெத்தடை பண்ணிவிட்டு வேறு வேலை இருக்குது இல்லையா உங்களுக்கு, அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போவுமே ரிலேஷன்ஷிப் பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இது நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் டிலே ஆகுது. நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அதை விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு மூவ் ஆன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு வேலை லவ் அட்ராக்ட் பண்ணணும், மணி அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.